love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 62. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 மாதம் தாண்டிட்டோம். 30 நாள் 31 நாள் வச்சா கூட பிப்ரவரி நீங்கள் சேர்க்காமல் இருந்தால், அப்படி இல்லை 2 மாதம் பேக் டு பேக் 31 வருது, இன்னும் இன்றைக்கி 2 மாதம்னு சொன்னால் அதுவும் சந்தோஷம் தான். உங்களுக்கு எது சந்தோஷம். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வந்து 63, கண்டிப்பாக நாளைக்கு 2 மாதம் தாண்டிடுவோம். ஸோ நம்ம போன 2 லட்சம் நம்ம என்னங்க பார்த்தோம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தோம், பைனாமியல் பார்த்தோம். இல்லை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக கண்டினியூஸ் சொல்லிட்டு பார்த்தோம், பைனாமியல்னால் டிஸ்கிரீட்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சாரு, அந்த பெல் ஷேப்டு கர்வு. அந்த பெல் ஷேப்டு கர்வுக்குள்ளேயே எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் முதல்ல சொல்லி சொன்னோம். அதாவது ஒரு கிளாஸோட எக்ஸாம்பிள் எடுத்தோம். 50 பேர் நம்ம உயிர் எடுக்குதுன்னே வரப்போகிற அந்த 10 பேர் டாப்பர்ஸு, அதில் டாப்பர்ஸு, அதுக்கப்புறம் ஆவரேஜு, ஃபெயில் ஆகிறவங்க, அப்புறம் ரொம்ப மட்டமாக ஃபெயில் ஆகிறவங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பார்க்குறோம். அந்த நார்மலுக்கு 3 பேராமீட்டர், எல்ஓசி, சைஸ் அண்ட் ஷேப்புன்னு நினைக்கிறேன். அதே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் அது பைனாமியல். அந்த டிஸ்க்ரீட் வந்து எப்படின்னா ஒரு அது 2 தான் இருக்கும். ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா ஹெட் ஆர் டெய்ல்ஸு, நடுப்புற கிடையாது. ஒரு சில கமிஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஐபிஎல்லே போட்டிருக்காங்க, அந்த அடுத்த டீம் வந்து ஹெட்ஸுன்றதான். அது ஹெட்ஸை வந்தோன்னு அப்புறம் நம்ம தலைவர் வந்து டெய்ல்ஸ் அப்படின்னு டக்குன்னு டெய்ல்ஸாக மாறிடும். நம்ம தலைவர் 50-50 சொன்னால் கூட அப்படியே போட்டு நிற்கும் போல இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் யூஷுவலாக ஒன்லி ஒன்று தான். ஓகே, இதர் ஹெட்ஸ் ஒரு டெய்லு. மழை வருமானா வரும், இல்லை வராது, பாஸ் இல்லை ஃபெயில், இவ்வளோ தான். அதுக்கு இந்த இந்த விஷி வாஷியே கிடையாது. வரும் ஆனால் வராது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது பைனாமியில் 3 இருந்தது, எல்ஓசி இருந்தது, சைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேராமீட்டர் ஞாபகம் இல்லை. அந்த பைனாமியில் வந்து நிறைய டேட்டா இருந்தால் அது எப்படி கண்டினியூஸ் ஆக்குறது, நார்மல் ஆக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். அப்புறம் அந்த மனப்பாடமாக 3 பார்க்க சொன்னோம். அந்த இம்போர்ட் 3 பார்க்க சொன்னோம். இம்போர்ட் ரேண்டம், அந்த ரேண்டம் டாட் நார்மல்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ரேண்டம் டாட் பைனாமியல்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரேண்டம் டாட் பாய்சான்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பாய்சான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாய்சன் வந்து ஷார்ட்டான லெக்சர் தான், ஆனால் அளவு சிரித்தாலும் காரம் குறையாது, கடுகு மாதிரி. இது ரொம்ப முக்கியம். இது ஓகே, அது ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த பாய்சானும் வந்து எப்படின்னா ஒரு டிஸ்க்ரீட் தான், பைனாமியல் மாதிரி. ஓகே, ஆனால் பாய்சான் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, இப்போ 2 வாட்டி ஒரு அக்கரன்ஸ் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள் இன்றைக்கி 2 வாட்டி சாப்பிட்ருக்கான், இந்த ஆள் வந்து 3ஆவது வாட்டி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு என்னம்மா ப்ராபபிலிட்டி, என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க பாய்சானு. இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே யுத்தம் வந்திருக்கு, அடுத்த யுத்தத்துக்கு சான்சஸ் எப்போ இருக்குது, இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் சயின்ஸு. ஸ்டாக் மார்க்கெட் நிறையா வாட்டி விழுந்திருக்கு, அடுத்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட் எப்போ விழ போகுது, இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் சயின்ஸு. இந்த ஆளை வந்து ஏறுமுகத்தில் இருக்கான், இவனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா என்றைக்கு ஒரு இறங்க முகம் வரப்போகுது, அது ஒரு சயின்ஸு. அப்படி பார்த்தா ஜோஷியமும் ஒரு ப்ராபபிலிட்டி சயின்ஸு. அதனால தான் நான் சொல்கிறேன், பாய்சான் வந்து அளவு சிரித்தாலும் அதோட காரம் குறையாது. ரொம்ப முக்கியமான மேத்தமெட்டிக்கல் இது. ஓகே, கவுஸ் வந்து பெல் ஷேப்பை கண்டுபிடிச்சி பெருசினார். பாய்சானும் ரொம்ப முக்கியம். இந்த பாய்சானில் ஒரு நிம்மதி என்னென்னா, இங்கே 3 பேராமீட்டர் கிடையாது, 2 பேராமீட்டர் தான். ஓகே, நார்மலுக்கும் சரி பைனாமிலுக்கும் சரி 3 இருந்தது, ஆனால் பாய்சானுக்கு 2 தான். சரியா? எல்ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ரேட் ஆர் நோன் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். ஓகே, இந்த கேஸில் 2க்கும் மேலே. சைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக வருது. நார்மல், பைனாமியல், இதுக்கும் கான்ஸ்டன்ட் வந்து எல்ஏஎம் சைஸு. சரியா? இப்போது ஒரு இது எடுத்து பார்ப்போமே, ஒரு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்ப்போம். ஸோ இதாங்க வந்து இது ஒரு NumPy, இதை நம்ம ரேண்டமாக இம்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ரேண்டம் டாட் நார்மல் பார்த்தாச்சு, நார்மல். ரேண்டம் டாட் பைனாமியல் பார்த்தாச்சு, பைனாமியல். இது ரேண்டம் டாட் பாய்சான், இது பாய்சானுக்கு. இந்த எல்ஏஎம் வந்து எவ்வளோ டைம் அக்கர் ஆக போகுதுன்னு சொல்ல 2, அந்த 2 வாட்டி சட்டம் 3. இந்த சைஸ் வந்து 10. இப்போ பிரிண்ட் எக்ஸ் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வந்து 1 வாட்டி அக்கர் ஆகிருக்கு, 2 வாட்டி அக்கர் ஆகிருக்கு, 3 வாட்டி அக்கர் ஆகிருக்கு. 3 வந்து 1 வாட்டி அக்கர் ஆகிருக்கு, 2 வாட்டி அக்கர் ஆகிருக்கு, 3 வாட்டி அக்கர் ஆகிருக்கு. டோட்டலாக 6. 1 வந்து 1 வாட்டி அக்கர் ஆகிருக்கு, 2 வாட்டி 8. 0 வந்து 1 வாட்டி 9. 4 வந்து 1 வாட்டி 10. ஸோ இந்த 2 வந்து 3 வாட்டி அக்கர் ஆகிருக்கு. டோட்டலாக சேர்த்திங்கன்னா 10, அதுதான் இந்த சைஸ் 10.
ஓகே, இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதுதாங்க பாய்சானு. சரியா? இப்போது இந்த பாய்சானை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டிஸ்க்ரீட் டேட்டா தானே. இந்த பாய்சானை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எடுக்கிறீங்க, இங்கே போடுறீங்க, இப்படி போடுறீங்க. நான் சொன்ன மாதிரி இது மூணுத்தையும் நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம். NumPy அது நீங்கள் வந்து தோக்க மாட்டீங்க. NumPy வந்து இம்போர்ட் as random, matplotlib வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, cborn இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த sns.distribution plot random.poisson இந்த ரெண்டு வேரியபிள் பேராமீட்டர் எவ்வளோ வாட்டி அக்கர் ஆகுது, அதோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் இது வந்து ஃபால்ஸு. இப்போ நம்ம வந்து ஷோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இதை காமிச்சிங்கன்னா இங்கே ஹிஸ்டோகிராம் வந்து ஃபால்ஸுன்னு சொல்லலை. அதனால தான் வந்து இந்த 160 அக்கரானது இவ்வளோ வாட்டி, இது அக்கரானது இவ்வளோ வாட்டி, இது அக்கரானது இவ்வளோ வாட்டி. ஸோ இந்த மாதிரி காமிக்கிறது நமக்கு எவ்வளோ வாட்டி அக்கராயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறது. இது தாங்க பாய்சான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி பாய்சான் வந்து ரொம்ப ஷார்ட்டான லெக்சர் தான், ஆனாலும் ரொம்ப முக்கியமான லெக்சர். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கீழே இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணி இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.